சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பிரதமர் மோடி தாமதப்படுத்துவதால் 10 கோடி பேருக்கு உணவு மீதான உரிமை மறுக்கப்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம்தான் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்குவதில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி முழுமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் நடைமுறைப்படுத்தப்பட முடியும் என்று தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் 2013ஆம் ஆண்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் பிரதமரின் கரீப் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவற்றால் கிடைக்க வேண்டிய பலன்கள் 10 கோடி மக்களுக்கு கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். 1951ஆம் ஆண்டிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமே பட்டியலினத்தவர், பழங்குடியினர் எண்ணிக்கை அறியப்பட்டு வந்ததாகவும், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் பிற சாதியினருக்கும் அந்த முறை தற்போது தேவைப்படுவதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், உயிரியல் முறைப்படி பிறக்காதவராக தம்மை அறிவித்துக் கொண்ட பிரதமர் மோடி அதை தாமதப்படுத்துவது ஏன் என்று வினவியுள்ளார். சாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கு மத்திய அரசின் பதில் என்ன என்று ஜெய்ராம் ரமேஷ் கேட்டுள்ளார். பொருளாதார சீர்குலைவால், குழப்பம், ஆட்சி மாற்றம் ஆகியவற்றின் இடையிலும் இலங்கையில் 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்கியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஆனால் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிகுறியே தென்படவில்லை என்று கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.